இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சேனல்ல வந்து ஆல்ரெடி இந்த டவுன்லோட் டைமர் பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலா 2 வீடியோ போட்டிருப்பேன். தென் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். டவுன்லோட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம சேனல்ல போய் சர்ச் பண்ணாலே தெரியும். 2 வீடியோ அவைலபிளா இருக்கும். ஸோ ஒரு தம்ப்நெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருப்பேன் புரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த டைமர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு யூசர் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு தேவையான ஃபைலை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் வந்து நம்ம வச்சுருக்கோம் புரியுதுங்களா? அண்ட் இதுக்கு முன்னாடி பழைய டைமரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டவுன்லோடு ஃபைலுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக 2வது நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடிய தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, "இத நம்ம வந்து மாத்த முடியாதுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டவுன்லோட் டைமர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ இப்ப நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணேன். இந்த போஸ்ட்ல நான் வந்து டவுன்லோட் டைமர் வந்து வச்சிருக்கேன். 15 செகண்ட்ஸ்ன்னு வச்சிருக்கேன் புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 15 செகண்ட்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 0 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இந்த டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து காட்டும் புரியுதுங்களா? இது வந்து டிஃபால்ட்டா இந்த ஸ்கிரிப்ட்லயே வந்து இருக்கும். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் வேணும்னா நம்முடைய தமிழ் பிளாக்கர்ஸ் போனீங்க அப்படின்னா, அங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படி நீங்க சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்றதையும் நான் வந்து சொல்றேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க 15 செகண்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் வந்து தெரியுது. ஸோ என்கிட்ட நெறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் வந்து எனக்கு பிடிக்கல. நான் வேற இமேஜ் வந்து மாத்தணும்னு நெனைக்கிறேன். அத வந்து எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டவுன்லோட் டைமர் வந்து நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் பிளாக்கர்ஸ் டாட் எக்ஸ்ஒய்இஜெட் அஃபிஷியல் சைட் வந்து போங்க. ஸோ தமிழ் பிளாக்கர்ஸ் டாட் எக்ஸ்ஒய்இஜெட். ஸோ இந்த சைட் நீங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில வந்து போயிட்டு நீங்க வந்து சர்ச் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில போயிட்டு நீங்க டவுன்லோட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இது ரிலேட்டடான போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? இருக்கு பார்த்தீங்களா? ஹவ் டூ ஆட் டைமர் பிஃபோர் டவுன்லோடிங் ஃபைல் இன் பிளாக்கர் போஸ்ட். ஸோ இதுதான் டைட்டில். கடைசியில வந்து பிராக்கெட் போட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பேன். நல்லா பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இத நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த போஸ்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு கீழ வந்து உங்களுக்கு இந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும். இதில வந்து நீங்க என்னலாம் சேஞ்ச் பண்ணணும், எங்க லிங்க் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நான் வந்து உங்களுக்கு குடுத்துருப்பேன். புரியுதுங்களா? ஸோ இதில வந்து டைமர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டைமர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த ஸ்கிரிப்ட்ல போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ வேர் கவுண்ட் 25 அப்படின்னு இருக்கும். ஸோ அதில போயிட்டு நீங்க வந்து செகண்ட்ஸ் நீங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ 30 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ற மாதிரி வேணுமோ, நீங்க அத்தனை செகண்ட்ஸ் வந்து மாத்திக்கலாம். அண்ட் இந்த பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா, இன்னும் டீட்டெயிலா இந்த ஸ்கிரிப்ட்ட பத்தி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ கீழ வந்து பாருங்க இந்த மாதிரி டவுன்லோட் சொல்லிட்டு இந்த பட்டன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து Google Driveல வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ட நீங்க வந்து டைரக்ட்டா நீங்க லேப்டாப்ல இருந்தீங்க அப்படின்னா, ஸோ டைரக்ட்டா நீங்க வந்து இந்த Google Drive பேஜ்ல இருந்து நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதில தான் நம்ம வந்து நீங்க இந்த இமேஜ் வந்து நெறைய பேர் என்ட்ட கேட்டது என்னன்னா, இந்த இமேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த இமேஜோட யுஆர்எல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கும். ஸோ அத எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகட்டும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க Googleல போயிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா ஸ்கிரிப்ட். ஸோ இதுதான் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ட நீங்க வந்து காப்பி பண்ணிக்கிறீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் மாத்தக்கூடிய லிங்க் வந்து இங்க தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அத நான் டீட்டெயிலா இன்னொரு நான் இத காப்பி பண்ணி போடும்போது உங்களுக்கு நான் எப்படி மாத்துறதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பட்டன் நீங்க வேணும் அப்படின்னா, நீங்க Google Chrome ப்ரௌசர் போயிட்டு டவுன்லோட் பட்டன் அப்படின்னு போட்டு, இதுல இமேஜ் அப்படிங்கிற கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கீங்க. சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய அந்த மாதிரி இமேஜ் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இத வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து இது ஜேபிஜி ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து அத டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இத நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். நான் டவுன்லோட் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல எனக்கு வந்து டவுன்லோட் ஆகல. ஸோ அதனால இத நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இத நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் வந்து இங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இத நான் வந்து சேவ் குடுத்துக்கிறேன். இல்ல நீங்க மேல போயிட்டு கூட இதில சேவ் குடுத்துக்கலாம். அண்ட் ஓகே. ஸோ டவுன்லோட் பட்டன் சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். டவுன்லோட் பட்டன் அண்ட் டவுன்லோட் பட்டன் ஜேபிஜி. ஓகே. டவுன்லோட் பட்டன் ஜேபிஜின்னு போட்டுக்கிறேன்.
ஸோ டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வச்சுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்டா இருக்காது. ஸோ டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஆன்லைனில் நிறைய டூல் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இமேஜ் டூ டிரான்ஸ்பரண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ நிறைய டூல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட இமேஜை நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் வந்து பண்ணிக்கிங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்டாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். புரியுதுங்களா? ஸோ டெக்ஸ்ட்டாக போய்ட்டு டவுன்லோடு பட்டன் ஜேபிஜி ஓகேங்களா? ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் வந்து இங்கே அப்லோட் ஆயிரும். இங்கே வந்து டிரான்ஸ்பரண்டாக வந்து காமிக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நம்ம சேவஸ் கொடுத்துருவோம். அண்ட் டவுன்லோட் கொடுத்தாச்சு. ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை நான் உங்களுக்கு வந்து ஓகே ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த இமேஜை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிளாக்கரில் வந்து அப்லோட் வந்து பண்ணுங்கள். இந்த இமேஜில் நம்மளுக்கு இப்போ லோடிங் ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் தான் இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? எங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பதிலாக இந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஸ்கிரிப்டில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரோட டேஷ்போர்டு வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ போஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க பார்த்தீங்களா? டிரான்ஸ்பரண்டாக மாற்றிருக்கு. அந்த இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணணும். பார்த்தீங்களா? ஸோ நியூ போஸ்ட் போனீங்க அப்படின்னா, சும்மா அதுக்கு நீங்கள் டைட்டில்லாம் கொடுக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. அண்ட் இது வந்து HTML வியூவில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து கம்போஸ் வியூ வந்து மாற்றிக்கிங்க. நான் இப்போ வேணால் எனக்கு வந்து HTML வியூவில் இருக்குது. இதை நான் வந்து கம்போஸ் வியூவில் மாற்றிக்கிறேன். ஓகே ஸோ நான் வந்து கம்போஸ் வியூ மாற்றிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மேலே இமேஜ் இன்சர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ டவுன்லோட் செக்ஷன் போயாச்சு. ஸோ டவுன்லோட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம அப்லோட் வந்து பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த இமேஜோட லிங்க் வந்து நீங்கள் இங்கேருந்து எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. தென் இதை போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜை நீங்கள் டெலீட் பண்ணால் கூட இந்த இமேஜ் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, இந்த பிளாக்கரோட லைப்ரரி செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதாவது நீங்கள் வந்து இந்த இமேஜை நீங்கள் திரும்ப இந்த பேக்கில் வந்துட்டு இந்த போஸ்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணாலும் சரி, இந்த இமேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் லிங்க் வந்து இப்போ நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காப்பி பண்ண இந்த இமேஜோட அட்ரஸை வந்து நீங்கள் இந்த கோடில் போய் பேஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த இமேஜை இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த போஸ்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து டவுன்லோட் டைமர் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் அந்த ஸ்கிரிப்ட்டை வந்து நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா? கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டை தான் நான் வந்து இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து HTML வியூவில் போனீங்க அப்படின்னா, HTML வியூ அப்படின்னு போனீங்கன்னா, இந்த கோடு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இந்த கோடு இங்கே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த கோடை தான் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து இமேஜ் செக்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா அந்த இமேஜ் மாற்றக்கூடிய அந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த URL வந்து ரீடைரக்ட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கிங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டவுன்லோட் லிங்க் வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் வந்து தமிழ் blockers.xyz வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, AHREF அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டவுன்லோட் லிங்க் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஒருவேளை கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த லிங்க் வந்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இமேஜ் IMGன்னு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா? SRC அப்படின்ட்டு HTTPS அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜோட லிங்க். இப்போ நீங்கள் வந்து இமேஜோட லிங்க் வந்து காப்பி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் இந்த இடத்துல மாற்றணும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து JPG அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து முடியும். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், SRC இமேஜ் SRC ஈக்குவல் அப்படின்னு போட்டு HTTPS அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா JPG அப்படின்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் PNG ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா, கடைசியில் PNG உங்களுக்கு வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 சிம்பலுக்கு நடுவில் தான் இப்போ நம்ம வந்து அந்த இமேஜோட URL வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண URL வந்து இங்கே மாறிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள்.
புரியுதுங்களா? ஸோ இந்த யூஆர்எல் வந்து எங்கே முடியுது அப்படின்னா, அண்ட் இது வந்து பிஎன்ஜி ஃபைலாக நம்ம போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ பிஎன்ஜி, ஜேபிசி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. 2 ஃபார்மேட்லையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை ஜூம் வந்து எக்ஸிட் ஆயிடுறேன். இப்போ யூஆர்எல் வந்து மாற்றிட்டீங்க. மாற்றின யூஆர்எல் வந்து இந்த எஸ்ஆர்சி அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட யூஆர்எல். இப்போ நம்ம மாற்றியாச்சு. இப்போ வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ கீழே வந்து பாருங்கள் அப்டேட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாற்றின இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். புரியுதுங்களா? இந்த இமேஜ் தான் இப்போ வந்து ஷோ ஆகும். ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் வந்து இப்போ உங்களுக்கு டோட்டலாக வந்து மாறிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணணும். இன்னும் ஒரு 4 செகண்ட்ஸ் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து பாருங்கள் இமேஜ் வந்து மாறிடுச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்டில் வந்து இமேஜ் மாற்றுறது இப்படி தான். இல்லை நீங்கள் கஸ்டமைஸாக ஃபோட்டோஷாப்லாம் உங்களுக்கு தெரியும்னா, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் பட்டன் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டில் போய் இப்படி தான் நீங்கள் வந்து மாற்றணும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த டவுன்லோட் டைமரில் வந்து எப்படி உங்களோட இமேஜ் வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த டவுன்லோட் டைமர் ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா நம்ம தமிழ் பிளாக்கர்ஸ் போய்ட்டு டவுன்லோட் டைமர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் போதும். அந்த போஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் போனீங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் டைமர் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் பற்றின சீரிஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் போய்ட்டு வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.